நட்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனோசக்தி, மனம் திடமாக என்ன செய்யணும், எந்த சாமியை வழிபாடு பண்ணால் மனோசக்தியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. இது சைக்காலஜியில் பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. சாமி, நம்ம மனசு எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கும். ஏன் ஒருத்தன் ரொம்ப வீரனாக இருக்கான், ஏன் ஒருத்தன் ரொம்ப கோழையாக இருக்கான், அப்படி கோழையாக இருக்கிறவன் எப்படி அவன் வீரனாக மாறுறதுன்னு கேட்குறாங்க. அது பொதுவான விதி என்னென்னா, அது டிஎன்ஏவை பொறுத்திருக்கு. ஒவ்வொருத்தருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அவங்க பாரம்பரியம், அவங்க அப்பா தாத்தா முப்பாட்டன், அதுக்கு 4 தலைமுறைக்கு என்ன இருக்கோ அந்த டிஎன்ஏ தான் இந்த உயிருக்கு இருக்கும். அந்த டிஎன்ஏ பிரகாரம் எதுவுமே மாறாது. கோழையாக இருக்கிறவன் கோழையாகவே தான் இருப்பான், வீரனாக இருப்பான் வீரனாக தான் இருப்பான். ஆனால் அவன் கோழையாக இருக்கிற வீரனாக மாறுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய மனோதத்துவ பிரகாரம் சைக்காலஜிக்கலி சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? உக்கிரமான தெய்வங்களை, உருவங்களை அவனுக்கு காமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பத்ரகாளி காளி பார்த்தீங்கன்னா நாகை தொங்க போட்டு பயங்கரமாக கையில் கத்தி இல்லை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் இல்லையா? அப்போது அதை பார்க்கும்போது அவனுக்கு ஓரளவுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு வரும். அது மாதிரி சில உருவங்களை காமிச்சும் அவனுக்கு அந்த மன திடத்தை கொண்டு வரலாம். ப்ரொவைடட் அதுக்கு மீறி ஒன்று இருக்குது. சில தெய்வங்களுக்குன்னு அந்த அந்த மனோதத்தன்மை அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா முருகர் எடுத்துக்கலாம். முருகன் சொல்லக்கூடிய இது சொல்லப்போனால் பழனி முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கார் இல்லையா? அவர் செவ்வாய்க்கு அதிபதி. இப்போ செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவன் அறிவாளியாக இருப்பான், வீரமான ஆளாக இருப்பான். செவ்வாய் வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு வீரம் இருக்காது. ஸோ அப்போ செவ்வாயை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மெயினாக அதுக்கு உண்டான தெய்வமான பழனி முருகனை, தண்டாயுத பாணியை வழிபாடு செய்ய சொல்லுவோம். அதுக்கு மீறி இன்னொரு வழி இருக்குது. சில பேருக்கு சாமி எங்களுக்கு ஜாதகமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் பையன் ரொம்ப டூயினாக பயந்துக்கிறான், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெருமைக்கு சொல்ல வரல, என்னுடைய கடவுளுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல, சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். சரபேஸ்வரர் தான் பார்த்திங்கன்னா இந்த கலிகாலத்தில் வலிமை மிகுந்த ஒரு உருவமாக தெரியும் பார்த்தா. ஸோ அப்பேற்பட்ட நரசிம்மர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர். ஸோ அவரையே அடக்கி கண்ட்ரோல் பண்ணி தன்னிலை உணர வைத்த அவதாரம் அல்லவா? அப்போது நம்ம சரபேஸ்வரியை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா என்னாகும்? மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரும், மனோதிடம் கிடைக்கும். இதுலேயுமே மைண்டு ஆசிலேஷன் இருக்காது. இப்படி இப்படின்னு இன்றைக்கி யோசிப்பான், இந்த குரூப் எடுத்து படிக்கலான்னு அவன் மனசில் இருக்கும். திடீர்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ அது வேண்டாம்ப்பா, இன்னொரு எடுத்துக்கலாம். ஸோ அவனுக்குள்ளே எது பண்ணுறதுன்னு அவனுக்கே தெரியாது. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ் அதுக்கு பேர். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் மனசு ஒரே நிலைப்பத்து இது பண்ணணும்னா சரபேஸ்வரர் மட்டும்தான் பண்ண முடியும். ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் அந்த அவதாரத்துக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அவதாரம் தான். இல்லை நமக்கு எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லைங்க, நான் மனோ தத்துவத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நான் தான் பெரியவன், நான் தான் பிரிகேடியர். பிரிகேடியர்னு யார்? முப்படை தளபதிகள். யார் முப்படை? யார்? தரைப்படை, விமானப்படை, கப்பல் படைன்னு இருக்குல்ல மிலிட்ரியில், 3 படைகளுக்கும் தளபதி பேர் பிரிகேடியர்னு பேர். ஸோ நான் தான் பிரிகேடியர்னு முதல்ல அவனுக்குள்ள கற்பனை பண்ணிக்கணும். இல்லை நான் தான் பெரிய பேட்டை பிஸ்தா, இல்லை நான் தான் பெரிய ஒரு வீரன், மாவீரன், மல்யுத்த வீரன் மனசுக்குள்ள நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் உனக்குள்ளே வரும். ஆனால் எது இருக்கோ இல்லையோ, நான் சொல்வது உடம்புல டிஎன்ஏவே இல்லை, டிஎன்ஏல வீரம் இல்லைனாலும் பரவாயில்ல, மனோதத்துவ பிரகாரம் ஒன்றும் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, சரபேஸ்வரர் படத்தை பார்த்து அடிக்கடி நீ வழிபாடு பண்ணு. அப்போ அவர் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்கணும்? அவர் இப்போது ஒருத்தர் பேசும்போது அவர் அவங்கள ஆதரிப்பாங்க இல்லையா? ஒரு நட்புக்கு இலக்கணமே அதானே. ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க, எல்லாரும் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியாது. அவனுடைய ஆராஸ் மேட்ச் ஆகணும். ஆராஸ் என்ன? அவனுடைய அந்த ஒளியுடல், இது ஸ்தூல உடல், ஒளியுடல் மேட்ச் ஆச்சுன்னா நட்பு கிடச்சிடும், பெண்ணாகட்டும் ஆணாகட்டும். ஸோ அந்த நட்புங்கிறது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது.
ஸோ அதுக்கு காரணம் என்ன, உங்களுடைய பிராப்த கர்மா, உங்கள் விதியில் இருக்கக்கூடிய சில விலக்குகள் இருக்குது, சில நன்மை தீமைகள் இருக்குது, நீ செஞ்ச கர்மா பாவ புண்ணிய கணக்கு இருக்குது. அது இந்த மாதிரி தான் உனக்கு எல்லாம் குடும்பம் அமையிறது, மனைவி அமையிறது, அம்மா அப்பா தம்பி அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாத்துக்கும் மேலே உன்னுடைய நட்பு வட்டாரம் எல்லாமே அப்படி தான். ஸோ அப்போ அந்த வீரத்தை நம்ம வந்து மனோதிடத்தை அதிகரிக்கணும்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய 32வது அவதாரமான சரபேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை, அதாவது அந்த உருவத்தை நாம் வணங்க நமக்கு அனைத்துமே கிடைத்துவிடும். இதுதான் இதுக்கு ஆன்மீகத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே அனைவரும் சரபேஸ்வரியை வழிபாடு செய்து மனோதிடம் பெறுவீர்களாக. மீண்டும் சந்திப்போம். சாய்ராம். நற்பவி.